விருதாச்சலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டறியலாம். ஸ்ரீதர், முதலமைச்சர் ஜெயலலிதா எப்பொழுது பரப்புரையை தொடங்க இருக்காரு? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? உமாகதிர், கடலூர் மாவட்டத்து விருத்தாச்சலம் சித்தலூர் என்ற இடத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் மேடை அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் இன்று மாலை 3 மணி அளவில் 13 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, விருத்தாச்சலம், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், திட்டக்குடி, காட்டுமன்னார் உள்ளிட்ட 9 தொகுதியும், அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், குன்னம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட தொகுதியிலும், பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், குன்னம் உள்ளிட்ட 9 தொகுதி வேட்பாளர்களை இந்த ஒரே மேடையில் முதல்வரும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இன்று அறிமுகப்படுத்துகிறார். இன்று மாலை சரியாக 3 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டத்திலிருந்தும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்தும் இங்கு தொண்டர்கள் வரவேற்கிறார்கள். லட்சக்கணக்காக கூடுவார்கள் என்பதற்காக ஏடிஜிபி திரிபாதி தலைமையில் கிட்டத்தட்ட 3000 போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 ஐஜி, 4 டிஐஜி, கிட்டத்தட்ட 40 டிஎஸ்பி தலைமையில் கிட்டத்தட்ட 3000 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பலரும் இங்கு வந்து குவிக்கப்பட்டார்கள், பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இன்று மாலை இந்த கூட்டம் என்பது சரியாக 3 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உமா ஸ்ரீதர், நேற்று முன்தினம் சென்னையில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக அடுத்ததாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் படிப்படியாக பூரண மதவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று கூறினார். நேற்று திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் தேர்தல் அறிக்கை என்பதை தாண்டி மாவட்ட அளவிலும் தேர்தல் அறிக்கை தனியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பரப்புரை கூட்டத்தில் எந்தெந்த முக்கிய அம்சங்கள் பரப்புரை கூட்டத்தில் இடம்பெறும்? கார்த்திகேயன், கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய இயற்கையால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் கடலூருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 5 ஆறுகள் ஓடுகிறது. இந்த 5 ஆறுகளும் வடிகால் மாவட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 17 மாவட்டம், 2 மாநிலங்கள் பெய்யும் மழை அனைத்துமே கடலூர் மாவட்டம் வழியாக தான் கடலுக்கு செல்லும். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் மாவட்டம் என்பது பாதிக்கப்படும். எனவே இந்த 5 ஆறுகளிலும் தடுப்பாணைகள் கட்டப்பட்டு தண்ணீரை சேமிக்கும் திட்டம் ஏதாவது இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இருக்கிறது, அவருடைய கட்சியினரிடமே இருக்கிறது. ஏன்னா விவசாயிகள் தான் இந்த பகுதியில் அதிகமாக நிறைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு நீண்டகால திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரப்படுமா, தேர்தல் அறிக்கையாக வருமா, மாவட்டத்திற்கான தேர்தல் அறிக்கையாக வருமா என்ற எதிர்பார்ப்பும் இங்கே உள்ளது. அதேபோல் குன்னம், அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம் மாவட்ட மக்கள் அந்தந்த பகுதி மக்களுக்காக என்ன மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. யாருமே எதிர்பார்க்காத அளவு நேற்று முன்புதான் பேசிய முதல்வர் ஜெயலலிதா மது சம்பந்தமாக சில கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் ஏதாவது அதிரடியான திட்டங்கள் வந்து இங்கு அறிவிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையை ஏதாவது விமர்சனங்கள் இருக்கலாம், அல்லது அதைவிட அதிக திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு அனைத்துமே இன்று 3 மணி அளவில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், ஸ்ரீதர், இந்த கூட்டத்தில் 13க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் இருக்கிறதா? உமாகதிர், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த 9 தொகுதி கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில், திட்டக்குடி ஆகிய 9 தொகுதி வேட்பாளரும் அறிமுகப்படுத்துகிறார். அதேபோல் அரியலூர், பெரம்பலூர், குன்னம், ஜெயங்கொண்டம் அந்த 4 தொகுதி வேட்பாளரும் இங்கு அறிமுகப்படுத்த கிட்டத்தட்ட 13 வேட்பாளர்கள் ஒரே இடத்தில் இங்கே அழைத்து வரப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கார். இதனால் அந்த தொகுதியிலிருந்து பொதுமக்களும் வாக்காளர்களும் இங்கு வந்து பெரும்பாலும் இங்கு குவியார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தான் பிரம்மாண்டமாக 25 ஏக்கர் அளவில் இங்கு மேடை அமைக்கப்பட்டு அங்கு அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அவர்கள் வரும் வழியில் அனைத்துமே போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். பல்வேறு இடங்களில் இங்கே வருவார்கள் என்பதற்காக பல இடங்களில் காவல்துறை ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தும் ஏற்பாடும் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான விபத்தும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்பு பணிக்காகவும் தீயணைப்பு துறையும் இங்கு வந்து வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டவர்கள். மாவட்டம் முழுவதும் தற்போது போக்குவரத்து வந்து சரி செய்யப்பட்டது. காரணம் 2-3 மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் விருத்தாச்சலம் பகுதிக்கு இங்கே மக்கள் வருவதற்காக அதற்காக ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இன்று 3 மணி அளவில் சரியாக ஹெலிகாப்டர் மூலமாக ஜெயலலிதா இங்கு வருகிறார். வந்து 3 மணி அளவில் சரியாக பேசி மீண்டும் 4 மணியிலிருந்து இங்கிருந்து திரும்ப புறப்படுகிறார். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளது. உமாகதிர்.